சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமொழியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு திம்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு பாரோமையா. நாங்கள் வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு சிந்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது இந்த ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழா உலகளாவியதிலே இந்த ஐயப்பனுடைய மண்டல விரதம் ஆரம்பமாகி இந்த 2வது நாள். இந்த விரதங்கள் நாம் வருடங்கள் தோறும் பல்வேறு வகையான விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒரு நட்சத்திரத்துக்கு சிறப்பு, ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு திதி வாரியான விரதங்கள், பக்ஷ வாரியான விரதங்கள், வார வாரியான கிழமைகளை அடிப்படையாக கொண்ட விரதங்கள் என பலத்தை எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். இதுபோக விசேஷமாக நவராத்திரி விரதம், கந்த சஷ்டி விரதம், கேதார கௌரீஸ்வர விரதம், விநாயக சஷ்டி விரதம், சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம், பிரதோஷ விரதம் என்று பல விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். இவை எல்லா விரதங்களிலும் இல்லாத ஒரு தனித்துவமான சிறப்பும் மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். ஏனைய விரதங்கள் எல்லாவற்றையும் விட சற்று வித்தியாசமானதாக ஒரு மாறுதலாக உள்ளது இந்த ஐயப்பனுடைய விரதம். ஏனைய விரதங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் காலையில் இருந்து ஆசார சீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து பகல் பொழுதிலே விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வோம். ஆனால் இந்த ஐயப்பனுடைய விரதம் அப்படி அல்ல. ஆடையிலே மாற்றம், கழுத்திலே மாலை அணிய வேண்டும், முகச்சவரம் செய்யக்கூடாது, நிகம் வெட்டக்கூடாது, உறங்குகின்ற பொழுது பாய் தலைவனி மெத்தை கட்டிலே உறங்கக்கூடாது, வெறும் தரையிலே தான் கருத்து உறங்க வேண்டும், காலிலே பாத அணிகள் நீங்கக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகள். இவற்றையெல்லாம் விட பிரம்மச்சரிய விரதம், திருமணமானவர்களும் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கின்ற மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். தொடர்ச்சியாக தை மாதம் 1ஆம் நாள் மகர ஜோதி வரையிலே இந்த விரதம் இருந்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இந்த விரதம் தொடர்பாக தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று கூறி இன்றைய தினம் இந்தியாவிலே சென்னை விருகம்பாக்கத்திலே பல ஆண்டுகளாக கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள அருள்மிகு புராதன மாரியம்பாள் திருக்கோவிலினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான கணபதி ஹோமத்தோடு பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகின்றன. நம்முடைய கும்பாபிஷேகம் எதிர்வரும் புதன்கிழமை சிறப்பாக நடைபெற
இலங்கையில் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்க்கத்து அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்களுடைய குரு அருள் ஆசியோடு இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு நிகழ்வில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்தி. சுவாமி. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த வாரம் பூராக நாங்கள் திரு அவை வழிபாட்டு ஆண்டிலே இறுதி வாரங்களாக அனுசரிக்கின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதியை பற்றி, இறுதி அனுபவத்தை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறப்போடு எங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுவதில்லை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இருப்பும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் கதி, இறுதி இலக்கு என்ன? அந்த இறுதி இலக்கிலே, அந்த இறுதி வேளையிலே நாங்கள் கடவுளை சந்திக்க வேண்டும். இந்த கடவுளுக்கு எங்கள் அனைவருடைய கையிலும் எங்களுடைய வாழ்வை தந்த, அருளை தந்த, வழிநடத்துதலை தந்த, ஆற்றலை தந்த, பல சந்தர்ப்பங்களை தந்த இந்த இறைவனுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவரை ஒரு நீதிபதியாக சந்திப்போம். அவருடைய இருக்கையிலே எங்களை தண்டிப்பதற்காக, கண்டிப்பதற்காக அமரமாட்டார். அவருடைய இருக்கை ஒரு நீதியின் இருக்கை என்றாலும் இரக்கம் கலந்த இறைவன், பரிவு கொண்ட இறைவன் எங்களை வாழ்வுக்கு, நிலையான வாழ்வுக்கு அழைத்து கொண்டிருக்கின்ற இறைவனை நாங்கள் சந்திப்போம். அவர் மாட்சியோடு வல்லமையோடு வருவார் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி நற்செய்தியிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இயேசு எங்களை சந்திக்க இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எங்களோடு கூடவே வீற்றிருக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று தன்னுடைய அன்பான, பரிவான, வல்லமையுள்ள பிரசன்னத்தை எங்களுக்கு அருளி இருக்கின்றார். இருப்பினும் நாங்கள் இந்த இறைவன் மகன் இயேசுவை நாங்கள் எங்களுடைய வாழ்வின் இறுதியிலே சந்திக்கின்ற பொழுது நாங்கள் கைகட்டி நிற்க வேண்டும். அவருடைய அருள் இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், எங்களுடைய வாழ்வின் பரிசை அவர் தர வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பது எல்லா மனிதர்களுக்கும், நம்பிக்கையாளர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு ஆகும். அதனாலே ஆண்டவரிடம் நாங்கள் இறந்து மன்றாடுகின்றது என்னவென்றால், எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் அவரை நோக்கிய வண்ணமாக நகர வேண்டும் என்று. நாங்கள் எந்தெந்த திசையிலே குறுக்கு பாதைகளை நாடி இன்பங்களுக்காக, லாபங்களுக்காக, எங்களுடைய சுகபோகங்களுக்காக, செல்வாக்குகளுக்காக நாங்கள் இந்த பாதை தவறியவர்களாக நாங்கள் வாழலாம். நாளை பார்த்து கொள்ளுவோம், வயது முதிர்ந்த பின்பு பார்த்து கொள்ளுவோம், சாவு அண்மித்து வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளுவோம் என்று பின்போடுகின்ற மனிதர்களாக அல்லாமல், ஒவ்வொரு வேளையும் நாங்கள் விழிப்பாக இருக்கின்றவர்களாக, இந்த ஆண்டவரை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையிலே இருக்கின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற பெரும் கொடையாக அந்த நாளை ஏற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு புதிய சந்தர்ப்பத்தை தருகின்றார் என்று நாங்கள் ஆண்டவருடைய ஆசீரை நாங்கள் எதிர்நோக்குவோம். எனவே இந்த வழிபாட்டினுடைய இறுதி கட்டங்களை, அதாவது வழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாட்களை நாங்கள் அனுசரிக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தை பற்றி, இந்த நிலை வாழ்வுக்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அழைப்பை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வு இந்த உலகத்திலே ஒரு நாள் முடிவடைந்து விடும்.
அதனால் எங்களுடைய வாழ்வு நாங்கள் இனிமேல் என்ன என்று சொல்லி சோம்பி திரிய வேண்டும். வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று எங்களுடைய வாழ்க்கையின் முயற்சிகளை, எங்களுடைய முன்னெடுப்புகளை, எங்களுடைய திட்டங்களை நாங்கள் மறுதலிக்க வேண்டும் என்றல்ல, அவற்றை நிராகரிக்க வேண்டும் என்றல்ல, மாறாக நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் இறைவனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் தனிமையாகவும் நாங்கள் கூட்டாகவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த எண்ணம் எங்களுடைய மனங்களிலே எப்பொழுதும் இருப்பதற்கும், அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்துவதற்கும், முன்னெடுத்து செல்லுவதற்கும், எப்பொழுதும் நம்பிக்கையோடு நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்றவர்களாக வாழ விரும்புகின்றோம், வாழ வைக்க விரும்புகின்றோம். இந்த வாழ்விலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த வாழ்வை நாங்கள் இழந்து போகக்கூடாது, இந்த வாழ்வை அழித்து கொள்ளக்கூடாது. என்னுடைய வாழ்வு நிறைவாக வாழப்பட வேண்டும் என்ற அந்த விருப்போடு, ஆவலோடு நாங்கள் ஒவ்வொருவரும் முன்னோக்கி செல்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மையாகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால், இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும், புறம் பேசுவதும், மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும், இழிவான, கேவலமான, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஓர் மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்று கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம்.
நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர்கள் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.